வணக்கம். உன்னை நீ காதலிக்கும் அளவுக்கு உன் எல்லைகளை அமைக்க தைரியம் கொள். சுய அன்பு என்பது வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு வாழ்க்கை நடைமுறை. பலர் அன்பு என்றால் மற்றவர்களை பற்றி கவலைப்படுவது, அவர்களை மகிழ்விப்பது, அவர்களுக்காக தியாகம் செய்வது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு முதலிடம் உன்னிடமே தொடங்க வேண்டும். நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் உலகம் உன்னை மதிக்க கற்றுக்கொள்ளாது. நீ உன் மனதை காக்கவில்லை என்றால் யாரும் அதை காக்க வரமாட்டார்கள். எல்லைகள் அமைப்பது சுயநலம் அல்ல, அது உன் மனநிலையை பாதுகாக்கும் ஒரு அறிவு. எல்லை என்பது நான் இங்கே வரை வருவேன், இதற்கு அப்பால் என் அமைதியை காயப்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லும் உறுதி. பல நேரங்களில் நாம் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். அவர்களின் வசதிக்காக நம் உணர்வுகளை மறைக்கிறோம். இல்லை என்று சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் சோர்ந்து போகிறோம். இது அன்பு அல்ல, இது தன்னைத்தானே புறக்கணிப்பது. ஒரு உதாரணம் பார்ப்போம். அருண் ஒரு திறமையான இளைஞன். அவன் நண்பர்கள், உறவினர்கள், வேலை இடம் எங்கிருந்தாலும் அனைவரும் அவனை நாடுவார்கள். யாராவது உதவி கேட்டால் உடனே செல்வான். வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்வான். ஆரம்பத்தில் அனைவரும் அவனை பாராட்டினார்கள். அருண் நல்லவன் என்று சொன்னார்கள். ஆனால் மெதுவாக அவன் வாழ்க்கை சமநிலையை இழந்தது. அவன் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. மன அழுத்தம் அதிகரித்தது. அவன் சொந்த கனவுகள் பின்னால் தள்ளப்பட்டன. ஒரு நாள் அவன் மிகவும் சோர்வாக இருந்தபோது ஒரு நண்பர் மீண்டும் ஒரு உதவி கேட்டார். அந்த தருணத்தில் அவன் உள்ளுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. நான் எல்லோருக்கும் ஆம் சொல்லிக் கொண்டே இருந்தால் என் வாழ்க்கைக்கு ஆம் சொல்ல யார்? அந்த நாள் முதல் அவன் ஒரு மாற்றம் செய்தான். தேவையில்லாத கோரிக்கைகளுக்கு மரியாதையாக இப்போது முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தான். வேலையிடத்தில் கூட அவன் தனது நேரத்தை தெளிவாக அமைத்து கொண்டான். ஆரம்பத்தில் சிலர் அதிருப்தி அடைந்தனர். ஆனால் சில வாரங்களில் அனைவரும் அவன் எல்லையை மதிக்க ஆரம்பித்தனர். அருண் புரிந்து கொண்டான், மக்கள் உன்னை மதிப்பது நீ உன்னை எவ்வளவு மதிக்கிறாய் என்பதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது என்று. நினைவில் கொள், எல்லை என்பது சுவர் அல்ல, அது வடிகட்டி. அது யாரையும் வெளியே தள்ளுவதற்காக அல்ல, உன் அமைதியை காப்பதற்காக. உன் நேரம் அருமையானது, உன் ஆற்றல் வரம்புடையது, உன் மனநிலை புனிதமானது. உன்னை நீ காதலிக்கும் போது குறைவான மரியாதையை ஏற்க மாட்டாய். நீ உன்னை மதிக்கும் போது உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய். நீ உன்னை காக்க தெரிந்தால் தவறான இடங்களில் நீ தங்க மாட்டாய். சில நேரங்களில் எல்லை அமைப்பது கடினமாக இருக்கும். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் வரும். ஆனால் உண்மையான உறவுகள் உன் எல்லையை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்க வேண்டிய அவர்கள் அல்ல. ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் அதை சுற்றி ஒரு வேலி அமைக்கிறார்கள். அது மரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, அதை பாதுகாக்க. அதுபோல உன் எல்லைகள் உன் வளர்ச்சியை தடுக்காது, அதை பாதுகாக்கும். நீ உன் மன அமைதியை காப்பாற்றினால்தான் உன் கனவுகளை அடைய முழு சக்தியுடன் செல்ல முடியும். இன்று ஒரு முடிவு செய். உன் உணர்வுகளை கேள். உன் தேவைகளை மதிக்க தொடங்கு. இல்லை என்று சொல்லும்போது குற்ற உணர்ச்சி கொள்ளாதே. ஏனெனில் அந்த ஒரு இல்லை தான் உன் வாழ்க்கையில் சரியான ஆமங்களுக்கு இடம் உருவாக்கும். உன்னை நீ காதலிக்கும் அளவுக்கு உன் எல்லைகளை தெளிவாக அமை. உன் மன அமைதி உன் பொறுப்பு. உன் சுயமரியாதை உன் வலிமை. இறுதியில் நினைவில் கொள், உன்னை நீ காப்பாற்ற கற்றுக்கொண்டால்தான் உலகம் உன்னை மதிக்க கற்றுக்கொள்ளும். தேங்க்யூ.